அன்பிற்குரியவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பயணத்துல இருந்தாங்க. பயணத்துல ஒரு மனிதருக்கு காயம் ஏற்பட்டது, தலையில பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. இப்ப ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. தூங்கி விழித்தவருக்கு குளிப்பு கடமையாகி விட்டது. கனவின் மூலமாக குளிப்பு கடமையாயிருச்சு. தலையில பலத்த காயம், தலையில பலத்த காயம். இப்ப குளிப்பு கடமையான நிலையில நான் என்ன செய்யறது, தயம செஞ்சுக்கலாமா? அங்க இருந்தவர்கிட்ட கேட்டார். அங்க இருந்தவங்க சொன்னாங்க, தண்ணி இருக்குது நம்மள்கிட்ட, தண்ணி இருக்கும் போது தயம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் குளித்தார், மேலும் காயம் அதிகமானது. குளித்ததின் காரணமாக காயத்தினுடைய வீரியம் அதிகமாகி அவர் அதன் காரணமாக வஃபாத்தாகி விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் சொல்லப்பட்டது, இந்த மனிதரை இப்படி கொன்று விட்டீர்களே, அல்லாஹ் உங்களை கொல்லக்கூன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. உங்களுக்கு தெரியலனா தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே. தண்ணீர் இருக்கும் போது தயமம் செய்யக்கூடாதுதான். அதே நேரத்தில் உடல் சூழ்நிலை அதற்கு தகுதியாக இல்லை என்று சொன்னால் தயமம் செய்வதுதானே அங்க சிறப்புன்ற விளக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எஸ்ஐஆர்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, அதை பத்திய சிந்தனையும் இல்லைங்க. போன தடவை நான் ஓட்டு போட்டேல, இந்த தடவை எனக்கு ஓட்டு வேணும் அப்படிலாம் நீங்க நினைச்சா நடக்காது வேலை. போன தடவை போட்டவர் இல்ல, 5 தடவை போட்டிருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கே பறிபோகக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம். எனவே கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது வாக்கு, நமது உரிமை, நம் இருப்பை நாம் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிந்து கொண்டு அதில் நாம் நம்மை ஈடுபடுத்தி நமது வாக்கை மட்டுமல்ல, நம் உறுப்பினர்கள், நம் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 10 வீடு, ஒவ்வொருத்தரும் அவங்க தெருவுல இருக்கக்கூடிய 10 வீட்டினுடைய வாக்கு இருக்கா இல்லையா, அதை எப்படி சேர்க்கலான்னு முயற்சி பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த முயற்சியில் ஈடுபடும் போது நமது வாக்குகள் இழக்காமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கும்.